டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் என்ன ஒன்றும் இல்லை, உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடியது, உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியது, அல்லது உங்கள் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இப்படின்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ப்ரைவேட் சொல்லுவாங்களே, அது பேர் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர். அதில் ஒரு சைடு பிரைமரி, அனதர் சைடு செகண்டரி. ஒரு சைடு பிரைமரி, அனதர் சைடு செகண்டரி. இந்த சைடில் டெல்டா கேஸ் இருக்கும், இதில் ஸ்டார் இருக்கும். ஸ்டார்னால என்ன ஆகும், ஒரு சென்டர் பாயிண்ட் கிடைக்கி. இங்கே சென்டர் பாயிண்ட் இருக்கா, பொதுவான பாயிண்ட் இருக்காது. அப்போ இந்த ஜென்ரல் பாயிண்ட் தான் நியூட்ரல். இது ஆர், இது ஒய், இது பி. இங்கே ஆர் ஒய், ஓகேவா? ஸோ ஆர் ஒய் பி இதுதான் நியூட்ரல். அப்போ இந்த நியூட்ரல்ன்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய டைம் பார்த்துருப்பீங்க சினிமாவில் அல்லது ஏதாவது ஒரு இதில் விஷயத்தில் பார்க்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சர்க்கிளே பார்க்கலாம். ஏதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சு, நான் சொல்லுவேன் நான் நியூட்ரல் பார்ப்பேன். நியூட்ரல் என்ன, எல்லாருக்கும் நான் ஈக்குவாலிட்டியாக இருக்கிறேன், அது பேர் தான் நியூட்ரல். பட் கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டான், அந்த நியூட்ரல் எதுவுமே பண்ண மாட்டான், அவன் அமைதியாக இருப்பான். எவனோ என்ன சண்டை போடு என்னென்ட்டு அமைதியாக இருப்பான், அது பேர் தான் நியூட்ரல் அப்படியும் இல்லையா? சேம் அதே மாதிரி தான், ஓகேங்களா? நியூட்ரல்ன்றது என்னதுன்னா ஒன்றுமே இருக்காது, என்ன யார் இப்போ ஒர்க் பண்ணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த நியூட்ரல் ஏன் தேவைப்படுது அப்படின்றத நம்ம எர்த்திங்கிற ஒரு சிஸ்டம் வரும், அதில் நான் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எர்த்திங்குடைய ஃபங்க்ஷனபிள்லாம் என்னென்ன அப்படின்றத கிளியர் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன். இப்போதைக்கு டெல்டா பிரைமரி டெல்டா இருக்கும், செகண்டரியில் ஸ்டார் இருக்கும். அது மூலமாக ஒரு நியூட்ரல் கிடைக்கிது டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மரில், ஓகேவா? ஆர்ஒய்பி. அப்போது இங்கே என்ன ஆகுனா 3 வயர் 3 ஃபேஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 11 kV வோல்டேஜ் இருக்கும். இங்கே என்னவா இருக்கும் அப்படின்னா 4 வயர் ஆர் ஒய் பி நியூட்ரல் சேர்ந்தது. 4 வயர் 3 phase system, 4 wire 3 phase system. ஓகே, ஆனால் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 415 வோல்டேஜ் ஆர் 450 வோல்டேஜ் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருந்தால் 600 வோல்டேஜ். ஓகே, ஸோ நார்மலாக இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க 415 வோல்டேஜ் தான். ஆனால் ஆக்சுவலி 415 அக்யூரேட்டாக இருக்காது, 460 வோல்டேஜ் இருக்கும், 470 வோல்டேஜ் இருக்கும், ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது செகண்டரியில் என்ன கிடைக்கும் அப்படின்னா 415 வோல்டேஜ், இது பேர் தான் 4515 வோல்டேஜ் கிடைக்குது. அப்போது 3 ஃபேஸில் 4 வயர் இருக்குது, ஆர் ஒய் பி நியூட்ரல், ஆர் ஒய் பி நியூட்ரல். இது 4 வயர் சிஸ்டம். வோல்டேஜ் எவ்வளவு? 415 வோல்டேஜ், ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? கால்குலேஷனில் அது ஸ்டாண்டர்டு. ஏன்னா நம்மளோட அதுக்கு ஏற்ப தான் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இண்டஸ்ட்ரியல் போனால் 600 வோல்டேஜ் இருக்கும். 600 வோல்டேஜ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா மோட்டரும் 600 வோல்டேஜில் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு பேசிக்ஸ் ரெக்குவயர்மெண்ட். சிம்பிளாக சொல்கிறேன், இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. நமக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு 5 இட்லி சாப்பிடுவோம், ஒரு 10 இட்லி சாப்பிட்றோம், 10 இட்லி இருக்கணும் நம்ம காலையில் மார்னிங். அதை ஒரு 2 இட்லி மட்டும் சாப்பிட்டா என்ன பண்ணுவோம், நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் எல்லா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்க்கும் மினிமம் ஆஃப் த வோல்டேஜ் தேவை. அதுதான் எலக்ட்ரான்ஸ், மினிமம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ். அது எவ்வளோ இருக்குன்னா 415 வோல்டேஜ் இருக்கணும். 415 வோல்டேஜ் எலக்ட்ரான்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய மோட்டார்ஸ், பெரிய இண்டஸ்ட்ரியில் 600 வோல்டேஜ் யூஸ் பண்ணக்கூடிய மோட்டார்ஸ் இருக்கும். ஓகேயா? இதிலிருந்து தான் என்ன ஆகும்னா சிங்கிள் பேஸ் பிரியும். சிங்கிள் பேஸ்ன்றது என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து, அதாவது உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் கேபிள் மூலம் கொண்டு போவாங்க இல்லையா, அதுலேருந்து தான் சிங்கிள் பேஸ் பிரியும். அதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், சிங்கிள் பேஸ் எப்படி பிரியும்னு, ஓகேவா? ஸோ எனி ஒன் கேபிள், எனி ஒன் ஃபேஸ், ஆர்ஒய்பி, எனி ஒன் வித் நியூட்ரல். எனி ஒன் ஃபேஸு ஒரு நியூட்ரல் இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஆமாம், 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 ஆமாம். அது பேர் ஸ்டெப் டவுன் பண்ணுறோம் நம்ம. All distribution transformer is step down transformer. All transformer is step up transformer. ஓகேங்களா? இது ஸ்டெப் டவுன். எஸ், இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். இது
இது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ன்றது உங்கள் ஏரியாவில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் இல்லையா, அல்லது உங்கள் ஒரு வில்லேஜில் அல்லது உங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கம்பெனி ஒரு அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா. அது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 3 வயர் இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 4 வயர் இருக்கும். அந்த 4 வயரில் ஒரு சின்ன வயர் ஒன்று இருக்கும், அது பேர் தான் நியூட்ரல். ஆமாம். ம் 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 ஸ்டெப் டவுன் தான். உங்களுக்கு இன்கமிங் வருது இல்லையா, இன்கமிங்கிலேருந்து எல்லாமே ஸ்டெப் டவுன் தான் போனாங்க. பில்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டிரான்ஸ்ஃபார்மர் பேரும் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர், அது எல்லாமே ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேவா. ஆமாம் 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 கரெக்ட், அவ்வளோதான். எஸ். ஓகே, நான் கடைசியில் நோட்டில் இந்த மாதிரி சிங்கிள் லைன் சொல்லுவேன். ஓகே ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல், அது ஆறு நியூட்ரலாக இருக்கலாம், அல்லது ஒய் நியூட்ரலாக இருக்கலாம், அல்லது பி நியூட்ரலாக இருக்கலாம். ஆறுனா ரெட்டு, ஒய்னா எல்லோ, பினா ப்ளூ. ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேஸு வித் நியூட்ரல் தான் சிங்கிள் ஃபேஸ். அப்போது ஒரு ஃபேஸோ ஒரு நியூட்ரல் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு இடையில எவ்வளோ டிஃப்ரென்சேஷன் இருக்கும் அப்படின்னா, எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இந்த பேஸை ஒரு பேஸை எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 230 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கேயும் 230 எலக்ட்ரான்ஸாக இருக்கும். மூணையும் 230 நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 490 313 0 690. ஆக்சுவலி என்னன்னா 6090 எல்லா ஃபேஸ்லையுமே 360 வோல்டேஜ் இருக்காது. ஏன் அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஆகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் கிராப் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் என்ன ஆகும்னா ஆர் கை ஏராக இருக்கும், ஒய் என்னாவும் சின்னதாக இருக்கும், பி என்னாவும் சின்னதாக இருக்கும். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா, மேக்னெட்டு ரொட்டேட் ஆகுது இல்லையா, இந்த மேக்னெட்டு ரொட்டேட் ஆகிறப்போ எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஒன்று வந்து இந்த சைடு இருக்கப்போ அதுக்கு ஆப்போசிட் சைடு மைனஸாக இருக்கும். ஒரு சைடு ப்ளஸ்னால் ஒரு சைடு என்ன ஆகும், கண்டிப்பாக மைனஸாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், நான் மைனஸ் சைடில் எலக்ட்ரான்ஸ் ஆகிறது கம்மியாக இருக்கும். அதுக்கான மீனிங் இப்போ வரைக்கும் சிம்பிள் அப்படின்னா வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுதான் ஆர்ஒய்பி. அப்போ ஆர்ஒய்பி எல்லா இதுலேயுமே 330 இருக்கும்னா 330 இருக்காது. நீங்கள் வோல்டேஜ் மெஷர்மெண்ட் வச்சு மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றில் வந்து 120 தான் வரும், ஒரு இதில் 110 தான் வரும், ஒரு இதில் 90 இவ்வளோ தான் வரும். இப்போ இதோடைய ஆவரேஜ் வேல்யூத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 415 வோல்டேஜ்னு சொல்கிறோம். அதான் ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஆர்எம்எஸ் வேல்யூ சொல்லுவோம், ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னு. அப்போ என்னென்னா ஆவரேஜ் வேல்யூ நம்ம எடுக்கிறோம். ஓகேவா, ஆவரேஜ் வேல்யூ இருக்கும். அப்போது சிங்கிள் பேஸை பொறுத்தவரை சிம்பிளாக என்ன வச்சுக்கோங்க, சிங்கிள் பேஸை பொறுத்தவரை ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல் இருக்கும். ஓகே, இதோடைய வோல்டேஜ் இதில் எவ்வளோ ஃபேஸில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா 230 வோல்டேஜான 230 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 430 தான் வோல்டேஜ். இப்போ சிம்பிளாக ஏதாவது டவுட் ஆகிடுச்சா. இதில் இந்த நியூட்ரல் என்ன அப்படின்னா, இந்த நியூட்ரல் நான் ஆல்ரெடி சொன்னேன், நியூட்ரலை பொறுத்தவரை ஒன்றுமே தெரியாது. அதான் மீனிங், நியூட்ரல்கிட்ட ஒன்றுமே இருக்காது, வேஸ்ட் ஃப்ளோ. ஓகே, அப்போது இது இவங்க ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணால் இதில் எது கயரு எதில் லோவரு, இதுதான் பேஸ். ஆல் ஃபேஸஸ் வந்து கயராக இருக்கும், நியூட்ரல் எப்பவுமே லோவர் பாத்தாக இருக்கும். அப்போது கயராக இருக்கிறது எல்லாமே ஃபேஸு, லோவர் பாத் எல்லாம் நியூட்ரலு, லோவர் பாத்து. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டர், நம்ம நேச்சுரலி எப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு வாட்டர் வந்து என்ன ஆகும் கயிறு பாத்துலேருந்து லோவர் பாத்துக்கு தான், அதுதான் பால்ஸு. அதே மாதிரி ஏர் என்ன ஆகும், கயிறு பாத்துலேருந்து என்ன ஆகும் லோவர் பாத்துக்கு ஏர் ஆனது மூவ் ஆகும். சேம் அதே கான்செப்ட் தான். எலக்ட்ரான்ஸ் எல்லாமே லோவர் பாத்துலேருந்து கயிறு பாத்துக்கு தான் மூவ் ஆகும். அந்த எலக்ட்ரான்ஸ் கயிறு பாத்து லோவர் பாத்துன்னு சொல்லக்கூடியது நியூட்ரலை தான் நம்ம லோவர் பாத்துன்னு சொல்கிறோம். அப்போது ஒரு எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் ஆனது இதுக்கு இடையில தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா. all electrical equipments single phase except motor. all electrical equipments is single phase. என்ன வச்சுக்கோங்க, சிங்கிள் ஃபேஸ்னால் என்ன,
ஒரு ஃபேஸ் இருக்கும், ஒரு நியூட்ரல் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் 230 வோல்டேஜ். 230 வோல்டேஜ். ஓகேங்களா, மோட்டர்ஸ் எக்ஸப்ட் மோட்டரை தவிர தான். எக்ஸப்ட் மோட்டர் தவிரனா 1 kHp இல்லை 3 kHp பிறகு தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 3 ஃபேஸே வரும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டும் சிங்கிள் ஃபேஸ் தான். ஓகேங்களா. ஓகே, ஸோ அப்போ வீட்டுக்கு எப்படி சார் லைன் வருது அப்படின்றது டவுட் இருக்கும் இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த மாதிரி 4 கேபிள் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரீட்டுக்கு எடுத்து வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லேஜ் எடுத்துக்கலாம். ஸ்ட்ரீட் 1, ஸ்ட்ரீட் 2, ஸ்ட்ரீட் 3ன்னு இருக்கலாம். இதில் எல்லா இதுலையுமே என்ன இருக்கும், 4 லைன்ஸ் வந்துருக்கும். 4 லைன் வந்து போஸ்ட் கம்பு மூலமாக கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வீடு ஹவுஸ் 1, ஹவுஸ் 2, ஹவுஸ் 3. இப்போ இந்த ஃபஸ்ட்டு வீட்டுக்காரருக்கு 3 ஃபேஸ் லைன் தேவைப்படுது அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஆறு ஒய் பிஇ நியூட்ரல் அடிச்சுப்பார். இந்த வீட்டுக்காரருக்கு சிங்கிள் ஃபேஸ் மட்டும் போதுன்னா 6ல் இருந்து மட்டும் லைன் எடுத்துருப்பார், 6 வித் நியூட்ரல். இப்போ இந்த சேம் இங்கே இருக்கிறப்போ இங்கே ஒய் நியூட்ரல் எடுப்பாங்க, இந்த வீட்டுக்காரர் எடுக்கிறப்போ பிஇ நியூட்ரல். இந்த மாதிரி ஈக்குவாலிட்டியாக கொடுப்பாங்க, ஈக்குவாலிட்டியாக பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, இப்படி தான் லைன் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு கேபிள் ஏதாவது ஒரு ஃபேஸை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு நியூட்ரல் லைட் போயிடுவாங்க. அதுதான் சிங்கிள் ஃபேஸ் 3 ஃபேஸ்னு மீனிங். எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க, 4 வயர் தான் போகும். சரிங்களா, ரொம்ப சின்ன வில்லேஜாக இருந்து எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் 2 வயர் சிஸ்டம். இதில் ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? எனி டவுட்ஸ்? கிளியரா புரியலையா? இல்லைங்க, ஒரு 3 தெரு இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ நான் வில்லேஜுக்கு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரேன், அடுத்த ஓனா வரேன், இண்டஸ்ட்ரியலுக்கு வரேன். ஓகேவா, ஒரு வில்லேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 3 ஸ்ட்ரீட்டுக்குள்ள ஒரு வில்லேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் ஒரு முதல் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயுமே 10 வீடு இருக்குது. சரிங்களா, அதில் ஃபஸ்ட்டு 2 வீட்டுக்காரங்களுக்கு 3 ஃபேஸ் லைன் தேவைப்படுது. ரெக்குவயர்மெண்ட்டு 3 ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 6 ஒய் பிஇ நியூட்ரல் கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேவா, செகண்ட் வீட்டுக்காரருக்கு 3 ஃபேஸ் தேவைப்படுதுன்னா சேம் 6 ஒய்பி நியூட்ரல் கனெக்ட் பண்ணி விட்ருவாங்க. 3வது வீட்டுக்காரருக்கு சிங்கிள் ஃபேஸ் மட்டும் தேவை அப்படின்னா அவர் ஒரே ஒரு டியூப் லைட்டும் ஒரே ஒரு ஃபேன் மட்டும் தான் வச்சுருக்காரு அவர் வீட்டுக்கு என்ன பண்ணும், சிங்கிள் ஃபேஸ் மட்டும் போதும். அப்போ என்ன பண்ணிடுவாங்க, அந்த 3 ஃபேஸ்லேருந்து ஏதாவது ஒரு ஃபேஸை மட்டும் வயரை கனெக்ட் பண்ணி ஒரு நியூட்ரலோட கனெக்ட் பண்ணிட்டா அது சிங்கிள் ஃபேஸாக கன்வெர்ட் ஆயிடுது. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏதாவது ஒரு ஃபேஸ் இருக்கா, 3 ஃபேஸ் இருக்கு இல்லையா, 3 ஃபேஸில் இருந்து RYB இருக்கு இல்லையா, RY நியூட்ரல். இப்போ நான் எனக்கு இந்த வீட்டில் சிங்கிள் ஃபேஸ் தேவை அப்படின்னா ஆரில் மட்டும் நான் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு சிங்கிள் ஃபேஸ் ஆயிரும். அவ்வளோதான், ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல். திஸ் இஸ் கால்டு ஃபார் சிங்கிள் ஃபேஸ். டவுட் கிளியர் ஆச்சா? ஓகே, அப்போது இன்றைக்கி நம்ம இந்த டாபிக் பார்த்தோட மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா, நோட் என்னென்ன அப்படின்னா சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஜெனரேஷன் ஒரு பார்ட் இருக்குது, அது ஆல்வேஸ் என்ன பண்ணுறாங்க, நமக்கு 11 kV இதான் அவுட்டு வரக்கூடியது 11 kVயாக இருக்கும். ஆனால் ஜென்ரேஷன் வந்து கிட்ட மெகாவாட்ஸ் அளவுக்கு ஜென்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்தியாவுடையது 11 kV. நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிஷன் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணியே கொண்டு போவாங்க. யூஸ் பண்ணக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் என்ன, ஸ்டெப்பு, ஓகே, ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். அது 11 kV, 22 kV, 33 kV இப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே போவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ண ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மரில் காயில் வைண்டிங் என்னவா இருக்கும் அப்படின்னா டெல்டா வைண்டிங்காக இருக்கும். பிரைமரி டெல்டா வைண்டிங்கு, செகண்டரியும் டெல்டா வைண்டிங்கு. நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, இது வந்து ஸ்டெப்பு டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம். இது ஆல்வேஸ் பிரைமரியில் 11 kV இருக்கும், செகண்டரியில் 15 வோல்டேஜ் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 62 வோல்டேஜ் நான் ஸ்பெசிஃபிக்காக வரும், அதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு 4.15 வோல்டேஜ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா,
இதனுடைய வைண்டிங் காயில் டைப்பு, வைண்டிங் காயில் டைப்பு, ஒரு சைடில் டெல்டா, இன்னொரு சைடில் ஸ்டார். ஏன் ஸ்டார் வைண்டிங் போடுறோம் அப்படின்னு கேட்பாங்க. அது காரணம் என்னென்னா, நமக்கு ஒரு நியூட்ரல் வேணும் அப்படின்றக்காக தான் ஸ்டார் வைண்டிங். ஏன் நியூட்ரல் வேணும்னா, எல்லா எலக்ட்ரான்ஸும் மூவ் ஆகுதுக்கு ஒரு கயர் பாத் வேணும், லோவர் பாத் வேணும். ஸோ லோவர் பாத் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் ஸ்டார் வைண்டிங் நம்ம பண்ணுறோம், வைண்டிங். வைண்டிங். ஓகேவா? ஸோ இதான் மீனிங். நெக்ஸ்ட்டு இதில் அடுத்து 3 ஃபேஸ்னு ஒன்று இருக்குது. 3 ஃபேஸில் எத்தனை 4 வயர் சிஸ்டம் வரும், அது என்னவா இருக்கும் அப்படின்னா ஆர், ஒய், பி, நியூட்ரல். இப்போ இதோடைய வோல்டேஜ் லெவல் 415 வோல்டேஜ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிங்கிள் பேஸ் 2 வயர் சிஸ்டம். ஓகேங்களா? சிங்கிள் பேஸ் ஆர், ஒய், பி, சாரி ஆர்ஒய்பிங்க பாருங்கள், சிங்கிள் பேஸ் இல்லையா, ஏதாவது ஆர்ஒய்பி. இதுலேருந்து எனி ஒன் பேஸு, ஒரு ஃபேஸு, ஒரு நியூட்ரல். ஓகே, இது 230 வோல்டேஜ். ஓகே, இவ்வளோதான். இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், இவ்வளோ தான் மேட்ரு. ஓகேங்களா? வோல்டேஜில் என்ன சொல்லிட்டேன், எலக்ட்ரான்ஸோடைய மொத்த குவான்டிட்டியை தான் நம்ம வோல்டேஜ் சொல்கிறோம். ஓகேங்களா? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் எப்படி வரும்? 2 புள்ளி, இங்கிலீஷில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ், இரு புள்ளிகளிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது மீனிங்கே வந்து ஒரு இதில் வந்து கயராக இருக்குது, இன்னொரு இதில் லோவராக இருக்குது. அப்போ தான் நம்ம அதோடைய வேறுபாடே ஏற்படும், டிஃப்ரெண்ட்டே ஏற்படும், ரேட் ஆகும். அதனால தான் நான் சொல்கிற மாதிரி இப்படி படிச்சுக்கோங்க. அந்த டெம்பரேச்சர் படித்தா கடைசி வரைக்கும் என்னென்ன இன்ன வரைக்கும் புரியாது. மீனிங் இது தான். இப்போ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? எனி டவுட்ஸ்? கிளியர் இல்லையா? ஓகே. ஸோ இதோட மெயின் கண்டென்ட் இதுதான். நானும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தாங்க. ஓகே, ஸோ நீங்களும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ உங்களுக்கு ரொம்ப எவ்வளோ ஈஸியாக என்னால் சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நான் உங்களுக்கு வந்து கன்வே பண்ணியிருக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அதில்? ஓகே, இப்படி தான் வந்து ப்ராசஸ் நடக்குது. சரிங்களா? ஸோ நாளைக்கு நாம் இன்ன வரைக்கும் ஆம்ஸை பற்றி பார்க்கல, வாட்ஸை பற்றி பார்க்கல, அதை பற்றி எதுவுமே பார்க்கல. இப்போதைக்கு பார்த்தது வோல்டேஜ் மட்டும் தான் பார்த்துருக்கோம். வோல்டேஜ் மீன்ஸ் எலக்ட்ரான்ஸோடைய குவான்டிட்டி மட்டும் நான் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஆம்ஸு, வாட்ஸ் இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஷன் ஆகவே வேண்டாம். அதுக்கான டெஃபினேஷன் வந்து நாளைக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்குறப்போ, ஒரு ஸ்டோரியோட கொடுக்குறப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ எதாவது டவுட்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, கூகுள்கிட்ட கேட்காதீங்க. ஃபஸ்ட் ஸ்டாப்பு அது மாபெரும் மிஸ்டேக்கு. சரிங்களா? கூகுள்கிட்ட கேட்காதீங்க. ஒரு தப்பு, ஏதாவது ஒரு டவுட் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு என்கிட்ட கிளியர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, குரு இல்லா கல்வி குப்பைக்கு சமம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்னுடைய குரு வந்து எலக்ட்ரிக்கில் வந்து நல்லா தெளிவாக கற்றுக் கொடுத்துருக்காரு. அதை நான் கன்வே பண்ணுறதை நான் நினைக்கிறேன். அதனால் இது நம்ம எவ்வளோ சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதே ஆஃப்லைன் கிளாஸாக இருந்தால் இதை எல்லாத்தையுமே காமிச்சு கொடுத்துருப்பேன். சரிங்களா? ஆன்லைனில் காட்டி நம்மளால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியாதா. ஆஃப்லைனில் ஃபுல் செட்டப்பே நம்மகிட்ட இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்மர் செட்டப்பே ஃபுல்லாமே இருக்குது. சரிங்களா? வைண்டிங் உடைய எல்லாமே பார்த்துருப்போம். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். இதிலே உங்களுக்கு நான் புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் ரெண்டாவது ஏதாவது டவுட் அப்படின்னா ஃபஸ்ட்